ஹாய் ஹலோ. இப்போ வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா மணி மேக்கிங் மணி சீரிஸ் டாப்பிக்கோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப இப்போ அதோட தேர்டு எபிசோடில் இருக்கும். அதான் மெயினாக என்னென்னா வந்து இது வந்து ஒரு ஆடியோ பாட்காஸ்ட். நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் டைமை நீங்கள் இதில் செலவு செய்ய வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஹெட்செட்டு இல்லை காரில் ஆடியோ அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டுட்டு போகலாம். இந்த ஃபோனை கையில் வச்சுட்டு வீடியோ பார்க்கணும், அந்த மாதிரி உங்கள் டைமை நீங்கள் எங்கே செலவு பண்ண வேணாம். இது வந்து உங்களுக்கு மணி எப்படி நீங்கள் இப்போ வர டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு பில்ட் வெல்த். நம்ம வந்து பணம் எப்படி சேர்க்கணும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் ஓவராலாக பார்த்தோம். இப்போ அப்புறமேல் வந்து இன்ஃப்ளேஷன் பணம் எப்படி அதோட மதிப்பை குறைக்குதுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பணத்தை வந்து எப்படி சேர்க்கணும், அது சேர்க்குறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணணும், அதுக்கு எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6% இல்லை 6 to 7% வருது. ஆனால் வந்து எஃப்டியில் வந்து எவ்வளோ இது தரோம், வேல்யூ தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 6.5, அதிகபட்சம் 6.57. இதுவே வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்னா அதோட கம்மி. ப்ரைவேட் செக்டர் பேங்க்னா மாதிரி தான் இந்த இது தரோம். ஆர்டியுமே இது தான். அப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி, 107 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி வரும். ஆனால் நம்ம வந்து எஃப்டி போட்டால் அந்த பணம் நமக்கு 106 ரூபா தான் வரும். அப்பயுமே 1 ரூபா கம்மியாகுது. ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம பணத்தை சேர்க்கணும். இப்போ ஒரு சில பேர் வந்து அப்போ நம்ம பணத்தை வந்து நம்ம இன்ஃப்ளேஷனோட பீட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரே வழி என்னென்னா ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாண்டு, அது தவிர்த்து கோல்டு. ஆனால் கோல்டு என்ன ஒரு ப்ராப்ளம்னா அது வந்து ஒரு டெத் அசட். ஆனால் அது வந்து நம்ம அசட்ஸோட வேல்யூவை வந்து அதிகப்படுத்தும், நம்ம இன்ஃப்ளேஷனை வந்து அதிகமாக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனோட நம்மளோட மணி வேல்யூ அதிகம் பண்ணும். ஆனால் அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்காது. ஆனால் கோல்டுங்கிறது நமக்கு வேணும். அதுதான் வந்து நம்ம கேபிட்டலாக நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ நம்மக்கிட்ட பேசிக்காக வந்து ஒரு 50 பவுன் கோல்டு இல்லை ஒரு மில்லிகிராமாக கோல்டு நம்ம வாங்கி நம்ம சேர்த்து வைக்கணும். வேறு வழி வந்து இந்தியன்ஸுக்கு கோல்டுங்கிறது ஒரு அட்டாச்மெண்ட். ஸோ நம்ம வந்து பணத்தை வந்து கோல்டு மூலமாக சேர்க்கணும். ஆனால் கோல்டு வந்து ஒரு லிமிட்டாக வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல் வந்து நம்ம கோல்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வர எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இப்போ கோல்டு தவிர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்டாக்ஸு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது வந்து பாண்ட்ஸ் பற்றி அவ்வளோ யாருக்கும் ஐடியா பெருசாக இருக்காது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, நம்ம ஒரு பணத்தை கொடுப்போம், அது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் அந்த பணத்தை வந்து வாங்கி நிறைய பேர்கிட்ட அந்த பணத்தை வாங்கி ஒரு 4-5 பர்டிகுலர் கம்பெனியில் தான் அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். இதே ஸ்டாக்ஸுங்கிறது நம்மளே வந்து பர்டிகுலர் கம்பெனியில் நம்மளே செலக்டிவாக போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்னாலே பயம் இருக்குது. அது வந்து ஏமாத்து, சூதாட்டம், கேம்லிங்கு, நம்ம ஏமாந்துருவோம் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி கேட்டு வளர்ந்துருப்பாங்க. அது வந்து நம்ம தப்பு கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே வந்து போட்டால் 10% வேல்யூ வரும், இல்லை 11% நமக்கு லாபம் கிடைக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு அன்சர்டனிட்டி. அது சஸ்டைனபிளாக இவ்வளோ தான் வருங்கிறது நமக்கு யாருக்குமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கணிக்கவே முடியாது. பாண்ட் மார்க்கெட்டில் வந்து நம்மளோட நல்ல கம்பெனி, நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனி, வேறு எக்ஸாம்பிள் டாட்டா மாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க வந்து இதுமாரி பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம அந்த பாண்டை வாங்கி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அவங்க வந்து அந்த மாதம் நமக்கு இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு குவார்ட்டருக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம டாட்டா கம்பெனிக்கு மேலே ஒரு நம்பிக்கையான கம்பெனியாக இருந்தால் நம்மளோட பணம் வந்து நமக்கு கேரண்டி. நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்து பாண்டு வாங்குறோம் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கான பணம் வந்து நமக்கு கேரண்டியாக வந்துடும். இப்போ வந்து பாண்டு இந்த மாதிரி. ஆனால் வந்து பாண்டில் வந்து என்னென்னா கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா நமக்கு பாண்டும் வருமா வராதாங்கிறது கொஞ்சம் டவுட்டு. அது வந்து RBI தான் நமக்கு என்னென்னு பார்த்து மோஸ்ட்லி வராது. ஸ்டாக்ஸும் ஏதாவது கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா ஸ்டாக்ஸோட வேல்யூ குறைஞ்சிரும். நம்ம வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும், நல்ல கம்பெனியாக பிஸ்னஸ் நல்லா போகுதான்னு. பாண்டுங்க அந்த இது கிடையவே கிடையாது. நம்ம போட்ட பணம் வந்து க்ரோ ஆகாது, ஆனால் அதுக்கான வட்டி மட்டும் கிடைக்கும். அது பாண்டுங்கிறது நம்ம வந்து கடனுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு கடன் கொடுக்குற மாதிரி. ஆனால் இதெல்லாமே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படின்னா, இல்லை நான் வந்து கோல்டு வாங்குவேன், ஓகே, ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் நான் போக மாட்டேன், அது வந்து சூதாட்டம், ஏமாத்து, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்க வேறு வழியெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் போவாங்க, இல்லை பேங்க்கில் உள்ள RD FD பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு சில பேர் PFலேயே இல்லை PPF கூட போகிறாங்க. அதை தவிர்த்து இப்போ FDயில் இருக்கவங்கள எப்படி வந்து அவங்க பணத்தை வந்து இன்ஃப்ளேஷனோட எப்படி அதிகமாக கொண்டு போகலாங்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. இப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா FD போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், அவன் வந்து ஒரு 6.5% வச்சாலே நமக்கு 6500 ரூபா நமக்கு கொடுக்குறான். எப்படின்னா வருஷத்துக்கு 6500 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு தரான்.
நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து அந்த வருஷத்துக்கு 6500 அப்போ மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 450 ரூபா கிட்ட நமக்கு வருதுன்னு வைங்க. நான் ஆவரேஜாக சொல்கிறேன், நீங்கள் ஆக்சுவல் அமௌண்ட் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஆக்சுவல் அமௌண்ட் எடுத்துக்கொண்டு போய் நம்ம வந்து மறுபடியும் ஒரு எஃப்டி, இல்லை மறுபடியும் ஒரு கோல்டு, இல்லை மறுபடியும் ஒரு கோல்டு பீஸு, இல்லை 1 மில்லிகிராம் கோல்டு, இல்லை இந்த 6000 நம்ம எடுத்து போய் கோல்டாக வாங்கலாம். இந்த மாதிரி நம்ம கேபிட்டல்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் நம்ம சேவ் பண்ணணும் வைங்களேன். அதுவே நமக்கு வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக வரும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 6.5% ஒரு வேல்யூ கிடைக்குது. 6.5% நமக்கு 6500 கிடைக்குது. அந்த 6500 நம்ம வந்து எடுத்துக்கொண்டு போய் போட்டு அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு 2 to 3% வளர்ந்துச்சுன்னு வைங்களேன். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 6%, இந்த 6500 ஒரு 2 to 3% நமக்கு 6 + ஒரு 3 9%. அப்போ நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி அதாவது எஃப்டி கோல்டு தான் ப்ரியாரிட்டி. எஃப்டி கோல்டுங்கிறது ஒரு லீஸ்ட் ஆப்ஷன். அதை தவிர்த்து இன்னும் பணத்தை க்ரோ பண்ணணும்னா நம்ம ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஆனால் ஸ்டாக்ஸ் அதுக்கெலாம் பயந்தவங்க இந்தமாரி கோல்டு வாங்குங்க. அதை தவிர்த்து எஃப்டியில் போட்டு எஃப்டியில் வர வேல்யூ, எஃப்டியில் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ரீஇன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு குட்டி போடும். இது பேர் தான் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். இது பேர் தான் வந்து வாரன் பஃபெட் சொல்லுவார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. இந்தமாரி வந்து இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம எடுத்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பணம் வந்து டபுள் ஆகும். ஸோ நம்ம மணியை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்தமாரி வேஸ்ட்டாக பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆனால் லைஃப் வந்து ஒரு போரிங் தான், டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். நமக்கு வந்து நம்மளோட வெல்த் வந்து பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே தான் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு இப்போவே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட கேபிட்டல் வந்து 1 லட்சம் தான். அதுலேருந்து கிடச்சதை வச்சு நம்ம மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ஈஸி ஸ்டெப்பாக இருக்காது. நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணி ஹேபிட்டே கொண்டு வந்துட்டால் ஈஸி. ஆனால் அதை கொண்டு வரது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வர டாப்பிக்கில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். லைக். பை.